வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் எப்படி சிங்கப்பூர் ஸ்டைலில் நெத்திலி சம்பால் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ நெத்திலி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். காஞ்ச மிளகாவை 1 ஹவர் சுடு தண்ணியில் ஊற வச்சு நாங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 3 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நெத்திலியில் இவ்வளோ அழுக்கு இருக்குது. இப்போ தண்ணி எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம வேறு தண்ணி ஊற்றி கொண்டு வந்துடலாம். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா கருப்பாக குடலெல்லாம் இருக்கும், சில்வர் கலரில் மேலே தோல் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள். நம்ம 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம், அந்த அழுக்கெல்லாம் போகிற வரைக்கும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க நெத்திலி எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி நின்னே போட்டுக்கோங்க, ஏன்னா அது நம்ம தண்ணியோடு இருக்கிறதுனால தெரிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராகவே நீங்கள் போடுங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வறுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி நல்லாவே வறுத்துட்டோம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா நெத்திலியும் போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெத்திலி வறுத்த எண்ணெயை தான் சமைக்கவும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிளகாய் பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் பேஸ்ட்லேருந்து எண்ணெய் தனியாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கிக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டு நம்ம தக்காளி வதங்குற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வதங்கிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியிலேருந்து ஆயிலெலாம் அப்படியே தனியாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி லிட்டு போட்டு மூடிடலாம். திரும்ப நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதங்கியிருக்குன்னு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க நெத்திலியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் நெத்திலியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம லிட்டை போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுடைய நெத்திலி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராகவே வந்திருக்கு. நம்மளுடைய நெத்திலி சம்பால் ரெடி. இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.